கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக சங்கீதம் 103 1 2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவ பிள்ளைகளாக ஒவ்வொருவர்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்கவே முடியாது. இதை சொல்லி சொல்லி பழகி போச்சு. ஆனா ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமாங்கிறது தெரியல. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆத்துமா ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிக்குதான், நன்றி செலுத்துதான். அதை உள்ளம் என்னாகுதான், முழு உள்ளத்தோடு அதை அங்கீகரித்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கிறான். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணுது, தன்னை போல ஜெபிக்குது, தன்னை போல தேவன் செய்த நன்மைகளெல்லாம் நினைக்குது இந்த மூளை. இதுதான் இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படி அன்பு கூற வைக்குது. அவர் செய்த நன்மைகளை நினைச்சுப்பாரு. மாசத்துல ஒரு நாளாவது கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி செலுத்து, எப்படியெல்லாம் நன்மை செய்தார் என்று. இன்னும் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறது, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. உபகாரங்கள்ங்கும் போது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸுங்கிறதே அது என்னது, சலுகைகள், எதிர்பாராத நிறைய சலுகைகள், உபகாரங்கள் நிறைய ஆண்டவர் செய்கிறார். அதாவது இப்படி நடந்தால் இப்படி ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, பெனிஃபிட்ஸ் நிறைய தருகிறார். அதான் அவர் செய்த உபகாரங்களை நீ மறவாதே. எத்தனை உபகாரங்கள். ஒரு பாவத்துல ஏதோ ஒன்றுல சிக்கி தவிச்ச வாழ்க்கையா இருக்கும். ஆனா அந்த வாழ்க்கையில இருந்து போனவங்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறாரு, உதவி செய்து அவங்களுடைய இக்கட்டுகளை அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை தூக்கி விடுகிறார். அதுக்கு அடுத்துதான் அந்த மனுஷங்களே சிந்திக்காங்க, எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சார் ஆண்டவர், ஆனாலும் நான் இப்படி ஒரு பாவத்துல இருந்தேன்னு எத்தனையோ வருஷம் கழிச்சு தன் பாவத்தை நினைச்சு அன்னைக்கு தான் பாவ மன்னிப்பே அவங்க பெறாங்க. ஆனாலும் அந்த பாவிக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உதவி செஞ்சாரு. அதான் உபகாரம், பெனிஃபிட்ஸ். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சலுகைகளை தேவன் வைத்திருக்கிறார். அவன் என்னதான் வாழ்ந்தாலும் அவனுக்குரிய சலுகை. தண்ணீர் குறைவில்லாம கொடுக்கிறாரு, ஆகாரம் குறைவில்லாம கொடுக்கிறாரு, மழையை கொடுக்கிறாரு, வெயில கொடுக்கிறாரு, பயிர் வகைகளை கொடுக்கிறாரு, எல்லாமே கொடுக்கிறாரு. பாருங்களேன், சலுகைகள். அவன் துன்மார்க்கனோ, அவன் நீதிமானோ, அவன் ஆண்டவர் அறிஞ்சவனோ அறியாதவனோ யாராக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுகிறாரு, ஒரு சலுகையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்கடுத்து அவங்க வளர 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 வளரதான் சில பேர் தேவனை நன்றாக அறிந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கிட்டு, ஐயோ நான் இப்படியெல்லாம் என் வாயினால பாவம் செஞ்சு விட்டனே, என் கரங்களினால பாவம் செஞ்சு விட்டனே, என் இருதயத்துல பாவம் செஞ்சுட்டனே, என் சிந்தையில பாவம் செஞ்சுட்டனேன்னு அழுது அழுது மனம் திரும்புறாங்க. ஆனா இவங்க மனம் திரும்புவதற்கு முன்னாடியே தேவன் இவர்களுக்கு என்ன பண்ணாராம், சலுகை செய்திருக்கிறாராம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆனாலும் தேவனுடைய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், தேவன் நடத்தி வந்த பாதைகளை மறக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆதியாகமம் தொடங்கினதிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் செய்த நன்மைகளை மறந்தார்கள் 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 மறந்தார்கள்னே நிறைய எழுதப்பட்டிருக்குது. கடைசி காலங்களிலும் எப்படி இருக்குதான், இதான் கடைசி காலம். இந்த கடைசி காலங்களும் எப்படி இருக்குது, ஆண்டவர் நடத்தி வந்ததெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆண்டவர் இவங்களை சுமந்து வந்த பாதையெல்லாம் ஞாபகம் இருக்காது. அவர் எச்சரித்து சொல்ல எந்த மனுஷன் இதயத்திலும் இடமே இருக்காது. அன்னைக்கு என்ன, அதான் இன்னைக்கு அவர் கோபமா இருக்காருன்னா இவங்களும் கோபமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவர் வார்த்தையை தரலைன்னா இவங்களும் அப்படி எதுக்கு எனக்கு வார்த்தையை தரணும், நான் நடந்துக்கிடுவேங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு தராசிலே படியப்பட்ட தூசி என்று ஏசாயா தீர்க்கதரிசி உங்களை என்னையும் சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையில நாம் அப்படித்தான் இருக்கணும். ஆனா இந்த தூசி செய்யற சேட்டையை பார்த்தீங்களா, தேவ சமூகத்திலே முறுமுறுத்துட்டு இருக்கும், தேவ சமூகத்திலே கோபப்படும். ஆகவேதான் இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துல சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, வாயில சொல்லிக்கிட்டே இருக்குது. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே மறவாதே மறவாதே. ஆனா அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறவங்களே ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்கனால ஓட்டணும், அவங்க வேலை அவங்க வாழ்க்கை, அதை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நினைச்சே போயிருந்தாங்க.
பயங்கரமான ஒரு பிரச்சனையும் ஒரு சூறாவளி காற்று போல அவங்க வாழ்க்கையில ஒரு சூழ்ச்சியும் வந்து விட்டதானால் கர்த்தருடைய ஊழியக்காரத்தை வந்து அவ்வளவு தூரம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அவர் ஜெபிச்சாதான் விடுதலை கிடைக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. அதே 4 நாள் நன்மை அவங்க வாழ்க்கை போயிடுச்சுன்னா அடுத்து இப்படி வாழ்ந்துக்கோ, இப்படிதான் நீ இருக்கணும்னு எச்சரித்து ஊழியக்காரர் சொல்றாருன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எப்பவும் பார்த்தாலும் என் பிள்ளைங்க முன்னாடி என்ன பேசிக்கிட்டே இருக்காரு, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்லம்பாங்க. ஒரு காற்றுக்கு தாங்காத மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு மதிப்பை தேவ சமூகத்துல விரும்புது. ஆனா தேவனை போல எப்படிப்பட்ட பாவியும் ஏற்றுக்கொண்டு மதிச்சு நடக்கிற ஒரு தன்மை உலகத்துல யாருக்குமே கிடையாதுங்க. எத்தனை கதறுகள்ல கண்ணீர்களை வந்த போதும் அவர்களை மதிப்போட நடத்துகிறவர் தேவன் தான். ஆனா அவரே எங்களை சில சமயம் மதிக்க மாட்டாருன்னு சொல்ற மதிப்பற்ற மனிதர்கள் இந்த பூமியில இன்னைக்கு பெருகி கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர் செய்த உபகாரங்களை நினைங்க, மறவாதீங்க. நீங்க இவ்வளவு தேவனை அறிவதற்கு முன்னாடியே அவர் உங்களுக்கு உபகாரங்களை செய்த கர்த்தர். நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறார். அறிவதற்கு முன்னாடியே, அறிஞ்ச பிறகு நீங்க எப்படி இருக்கணும் வாழ்க்கையில இருக்கணும். உங்க வாழ்க்கையில 70 வயசாகட்டும், 40 வயசாகட்டும், 20 வயசாகட்டும், 19 வயசாகட்டும், உங்களை கண்டித்து புத்தி சொல்லி நடத்தேன்னு ஒரு நபரை நீங்க வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அது மட்டும் இந்த காலத்துல கிடையவே கிடையாது. ஆனா உங்களுக்கு தேவைன்னா உதவி செய்ய ஆளை வச்சிருப்பீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம்னா புலம்பியால சில ஆட்களை வச்சிருப்பீங்க. உங்க குடும்பத்திலேயே உங்களுக்கு தான் பெரிய கஷ்டம் வந்த மாதிரி நீங்க உங்க நண்பர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு 4 நண்பர்களை வச்சிருப்பீங்க. இதையெல்லாம் வச்சிருக்கிற நீங்க உங்களை கண்டித்து புத்தி சொல்லி நடத்த ஒரு நபரை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்களா? எந்த நிலைமையிலையும் நான் விழுந்து போகாதபடிக்கு இவர்கள் என்னை கண்டித்து புத்தி சொல்வார்கள் ஒரு நபர் இருக்குதா? இல்ல வேதாகமத்தெல்லாம் அப்படி எழுதியிருக்கே, அதை நீங்க திருப்பி பார்ப்பீங்களா? அதை வாசிப்பீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளணுங்க பூமியில வாழ்ந்தா. ஆனா இதுல 1-2 எடுத்துக்கிட மாட்டேன், ஆனா மற்றதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, அந்த 1-2 தான் உங்க ஜீவனே உயிர் வாழலாம். அந்த 1-2 மட்டும் வேண்டானா? அறுசுவை உணவுல சொல்லுவீங்க, இந்த உணவு தான் பிடிக்கும், இந்த தான் பிடிக்கும், எனக்கு இந்த சுவை பிடிக்காதும்பீங்க. பிடிக்காதா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட வேண்டிய காலம் வரத்தான் செய்து, அதை ஏத்துக்கிடத்தான் செய்யணும். அப்படி இருந்தாலும் உயிர் வாழ முடியும். கசப்பே பிடிக்காதுன்னு வாழ்றவங்க வாழ்க்கையில திடீர்னு மாத்திரையா போட வேண்டிய ஒரு கசப்பு வந்துடும். அந்த மாத்திரை நிமித்தமா அந்த வாய் கசக்கும், அந்த சரீரமே கசந்து போகும். கசப்பே பிடிக்காதுன்னு அவங்க சொன்னாங்களே, இப்ப அந்த கசப்புல தானே வாழ முடியுது. அறுசுவை உணவு உண்பது போல தேவனத்துல திருப்தியா இருக்கணும். அதுதான் அவர் செய்த உபகாரங்களை மறவாதது. அதுல ஒரு உணவு அவருடைய கண்டிப்பு, அவருடைய எச்சரிப்பு. அது உங்களுக்கு கசப்பா இருந்தாலும், அது உங்களுக்கு புளிப்பா இருந்தாலும், அது உங்களுக்கு துவர்ப்பா இருந்தாலும், அது உங்க ஆன்மாவுக்கு நல்லது, உங்க சரீரத்துக்கு நல்லது. அறுசுவையில ஒரு சுவை நமக்கு பிடிக்காம இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிட்டா நமக்கு நல்லது. இல்லைன்னா ஒரு காலத்துல மொத்தமா அதை ஏத்துக்கணும். அதுதான் உபகாரம். அதுதான் ஆண்டவர் உபகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் என்னைக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் உலகத்தை பார்த்து அவன் விழுந்து போவான், அவன் எண்ணங்கள் திரும்பி போகும் என்பதனால்தான் தேவன் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் அவர்களுக்கு ஒரு சாட்சியாய் வைத்தார். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் வெறுத்தார்கள் என்று வேதம் இங்கே சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் வெறுத்தார்கள். அவருடைய கண்டிப்பு அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அவருடைய எச்சரிப்பு அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால நடந்தது என்ன? மீண்டும் ஒரு அடிமைத்தனம், மீண்டும் ஒரு தேவனை துதிக்க முடியாத ஒரு வறுமைக்குள்ளாக போன ஒரு நிலைமை. உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது வந்துவிடக் கூடாது என்றால் வாயிலே சொல்லாதீர்கள், அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று இருதயத்தின் ஆழத்துல இருந்தும் சொல்லுங்க, மறக்க கூடாது ஆண்டவரே என்று. அதற்குத்தான் இதை மறுபடி அறிக்கையிட வச்சிருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது ஏதோ சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்ல, இது வேதாகமத்துல இருக்கிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஏன்? அதுதான் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை தொல்லைகளை நீங்கள் கடந்து வந்தாலும் தேவன் உங்களுக்கு உபகாரங்களை செய்திருக்கிறார். தேவனை அறிவதற்கு முன்னாடியே உங்களுக்கு உதவி செய்த தேவன் அவர். அதுதான் சொல்லுது, நீ அறிஞ்சதுனால நான் உனக்கு உதவி செய்யறேன்னு நினைக்காத. நீ என் நாமத்தை இன்னதென்று தெரியாத காலத்திலேயே
நான் உனக்கு உதவி செய்த கர்த்தர். அதுதான் உபகாரங்களை மறவாதே. இன்னைக்கு நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் செய்ததினால் அல்ல, நீ கிறிஸ்துவை அறியாத காலத்தில் உனக்கு உபகாரங்களை பாராட்டினவர். மறவாதே, மறவாதே, மறவாதே. இப்படிதான் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேலருக்கு சொல்லி கொண்டே இருந்தார். எவ்வளவு யோசுவாவை கொண்டு நீங்கள் தேவன் செய்த நன்மைகளை மறந்துடாதீங்கன்னு சொல்லப்பட்டதோ, அதே போல நியாயாதிபதிகளின் புஸ்தகங்களை என்ன பண்ணாங்க, அவ்வளவு சீக்கிரமாய் மறந்து போனார்கள் மனிதன். இங்கேயும் நீங்க பார்ப்பீர்களானால் சங்கீதம் 106 சங்கீதம் 10, 11, 12 வசனம். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை இஸ்ரவேலர்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சார்களாம், பார்வோனையும் அவனுடைய சேனையும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே மூடினார். பார்த்தீங்களா? அப்போ அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்களாம். ஆனா அவங்க விசுவாசிக்காததுக்கு முன்னாடியும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு உபகாரங்களை செய்து கொண்டுதான் இருந்தார். இப்ப விசுவாசிச்சுட்டாங்க. தேவன் தம்முடைய வார்த்தையை நிலப்படுத்துகிற தேவன். பார்வோன் இன்று கண்ட எகிப்தினை நீ ஒருபோதும் காண்பது கடல்ல மூழ்கடிச்சிட்டாரேன்னு விசுவாசிச்சாங்க. அவரை தன்னை அறியாம துதிச்சாங்க, பாடுனாங்க. இப்படியெல்லாம் இருந்தவங்க அடுத்து என்ன பண்ணாங்க? 13 வசனம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி பார்வோனையும் அவனுடைய சேனை கடலிலே மூழ்கடித்தத 40 வருஷம் கழிச்சு எரிகோ தேசத்துல இருக்கிற பெண்ணு தன்னுடைய தேசத்துல பேசப்படுகிற வார்த்தையை நான் கேட்டு கேட்டு வளர்ந்து இஸ்ரவேலை தேவன் இவ்வளவு மீட்டாரா, அப்ப அவரல்லவா தேவன் என்று விசுவாசிச்சாராம். அந்த அளவுக்கு உலகத்துல எங்கெங்கேயோ இருக்கிறவங்க தேவன் இவர்களை சுமந்த சமுத்திரத்தை பிரித்து நடத்தி வந்தாருன்னு நம்பினாங்க. ஆனா இந்த ஜனம் என்ன ஆயிடுச்சு, அவ்வளவு சீக்கிரமாய் மறந்தது. விசுவாசிச்சா மறக்கவே முடியாதுங்க. ஆனா விசுவாசிச்சவங்களும் மறந்துருக்காங்கன்னா ஆச்சரியம்தான். தேவன் செய்த நன்மையை சீக்கிரமாய் மறந்தார்கள். நீங்க வந்த வேளை இன்னும் இந்த அழியும் உலகத்துல இருந்து நாங்க காப்பாற்றப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், அதை நம்ம கேட்கணும். அவர் எச்சரிப்பாரு, கடிந்து கொள்வாரு, நம்ம மீது அன்பு பாராட்டுவாரு, அரவணைப்பாரு, எல்லாமே இருக்குது. அப்ப எனக்கு எல்லாம் சேர்ந்துதான் நடக்கும். எச்சரிப்பு இருக்கும், கண்டிப்பு இருக்கும், அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், நேசம் இருக்கும், பாசம் இருக்கும். விட்டு கொடுக்க மாட்டாரு, கைவிட மாட்டாரு, தாங்குவாரு, தப்புவிப்பாரு, ஏங்குவாரு, சுமப்பாரு. இவ்வளவுலாம் இருக்குதுல கண்டிப்பாருன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இதை மட்டும் ஹைலைட் பண்றோம்னா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்? அழிவை நோக்கி பயணிக்கிறோம். சீக்கிரமாய் கர்த்தருடைய கிரியைகளை மறந்து போனாருங்க. அடுத்து என்ன நடந்தது? அடுத்து இவர்கள் என்னது, தண்ணீரில் முறுமுறுத்து சண்டை போட்டு செஞ்சு என்னென்னமோ பண்ணி ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நடத்தினாரு. என்ன ஆனாலும் மறுபடியும் என்ன பண்ணாங்களாம்? 22 வசனம். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்து போனார்கள். நம்மை ரட்சித்தாரே, நம்ம இவ்வளவு ஒரு பாவத்திலிருந்து தீய குணங்களிலிருந்து நம்மளை விடுவித்தாரே, இரட்சகர் அல்லவா அவரே, அது இரட்சகரை மறந்து போனாங்க. தேவனை மறக்கிறவர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் உண்டுங்க. அவர்கள் தங்களுடைய சுய அதிகாரம், சுய பலன், சுய காரியத்தை தான் நிற்கணும் என்று, தன் பிள்ளைகளுக்கு முன்னாடி மதிப்பு கம்மியாயிருமோன்னு தேவனத்துல ஆராதிப்பதை கூட அப்படியே ஒரு என்னது கேஷுவலா ஆராய்ச்சிட்டு போயிடணும். நம்ம அப்படியே அந்நிய பாசையில நிரம்புதோ ஆவில நிரம்புதோ துள்ளி கொதிப்போ என் பிள்ளை பார்த்தா கேவலமா என்ன நினைச்சுக்கிட்டு நாசுக்கு ஆராதனை பண்ணிட்டு போவாங்க. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவங்க பிள்ளைக்கு அவங்க ஆகாதவங்களா தான் ஆக போறாங்க. அதான் உண்மை. தேவ சமூகமானால் தாவீதை போல இருக்கணும். தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வரும்போது, ஆகா இவ்வளவு தூரம் தேவன் நம்ம வீட்டுக்கு வருவதற்கு, நம்ம இல்லத்துக்கு வருவதற்கு அந்த பெட்டி வருகுதே, இதை எடுத்து ஒரு தடவை தேவையில்லாம கொண்டு வந்தப்போ ஒருத்தன் செத்து போனானே, இன்னைக்கு அந்த மகிமை நம்ம வீட்டுல வந்து வாசம் பண்ணுதேன்னு தான் இருக்கிற இடம் தெரியாம, தான் உடுத்திருக்கிற உடை தெரியாம கர்த்தரை ஆராதிச்சாராம். அந்த ஆராதனையின் பலன்தான் அவங்க சந்ததியில இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்ததி, ஒரு ஆள் தேவனை சேவிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். நீ என் நாமத்துக்கு இந்த அளவுக்கு இருந்ததுனால, என் நாமத்துக்கு நீ பயந்ததுனால, என்னை இவ்வளவு தூரம் என்ன நினைச்சு ஆராய்ச்சினால உன் சந்ததியில ஒரு விளக்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன், எப்படினாலும் எரிய பண்ணுவேன். உன் சந்ததியில எவன் தாறுமாறா கெட்டு போனாலும் ஒருத்தனை என்ன ஆயிருவேன், நான் மீட்டு வந்துகிட்டே இருப்பேன், நீ பாருன்ட்டு வச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் தாவீது சந்ததியில ஒருத்தரை தேவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார், நடத்தி கொண்டே தான் இருக்கிறார்.
அந்த ஆராதனை செய்கிற மனுஷன் அந்த சந்ததியில இருந்துகிட்டே இருக்கிறான். உங்க வாழ்க்கையிலையும் தேவன் அப்படி ஒரு சந்ததியை கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த நாட்கள்ல தேவனை நீங்க எவ்வளவு நன்றி செலுத்தணும், தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். அவரை மறந்து போகக்கூடாதுங்க. அவர் செய்த உபகாரங்களை மறந்து போகக்கூடாது. அவர் தம்முடைய கரங்களினால் செய்த கிரியைகளை மறந்து விடக்கூடாது. நீங்கள் அவருடைய கரத்தின் கிரியை முதலாவது உங்களை ஞானமாய் உண்டாக்கி இருக்கிறாரே, உங்களுக்கு ஏற்ற ஆற்றல், ஆரோக்கியம், பலன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரே. இன்னைக்கு 20 வயசுக்குள்ள 7 வயசு குழந்தை போல மூலவரிச்சியில் இல்லாமலாம் இருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில உங்களை ஏன் இவ்வளவு நல்லா படைச்சிருக்கணும்? தேவ சமூகத்துல தேவனுடைய அன்பை மறக்கிறதுக்கா? நினைச்சு நன்றி செலுத்துவதுக்குங்க. நினைச்சு பாருங்க, அவருடைய கிரியைகளை மறவாதுங்க, அவர் உங்களை ரட்சித்ததை மறவாதுங்க. இதையெல்லாம் நினைச்சு தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. அவர் நடத்தி வந்த பாதைகளை ஒரு நாளும் மறவாதீங்க. தேவன் செய்த நன்மைகளை மறவாதபடி நன்றி செலுத்து. ஆகவேதான் இங்க சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உனக்கு அவர் செய்த சகல கிரியைகளையும் மறவாதே. அவர் உனக்கு ரட்சிக்கும்படியாய், உன்னை ரட்சிக்க கிறிஸ்துவை இவ்வளவாய் பாடுகளுக்கு உட்படுத்தினாரே. இயேசு கிறிஸ்துவும் உனக்காக சிலுவையை சுமந்தாரே, மரித்தாரே, அடக்கம் பண்ணப்பட்டாரே, 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றும் உனக்காக நிற்கிறாரே. நீ இந்த அழியும் உலகத்தில் அழிந்து போகாதபடி உன்னை எப்படியாவது அந்த ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவ்வளவு ஒரு நினைப்புள்ளவராய் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த இரட்சகரை மறவாதே அப்படின்னு சொல்லி என்ன ஆகிறாரு, முடிக்கிறார். ஆகவே அவர் செய்த உபகாரங்களை மறக்காதீங்க, அவர் உங்களுக்கு செய்த நற்கிரியைகளை மறக்காதீங்க, அவர் உங்களை ரட்சித்த விதத்தை ஒரு நாளும் மறக்காதீங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. கர்த்தர் இன்னும் மேலான காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.